இன்னைக்கு வெள்ளுடை வேந்தர் பி.டி. தியாகராயருடைய பிறந்தநாள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் எல்லாவற்றுக்குமான தொடக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு உருவாக்கப்பட்ட நீதி கட்சி. அந்த நீதி கட்சியின் முதல் தலைவராகவும் சென்னை மாநகராட்சிக்கு நீண்ட காலமாக மேயராகவும் இருந்தவர் வெள்ளுடை வேந்தர் பி.டி. தியாகராயர். இன்னைக்கு நம்ம மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது காமராஜர் அறிமுகப்படுத்தி அது தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் பண்ணாலும் அவர் சென்னை மாநகராட்சி தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் சென்னையில் முதல் முறையாக 1000 விளக்கில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பரிசோதிக்கப்பட்டது. நீதி கட்சியுடைய கொள்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவருடைய பிரகடனம் அது அவர் தலைமையிலிருந்து தான் வெளியிடப்பட்டுச்சு. அதில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, சமூகம், அரசியல், பொருளாதாரம் இந்த வகையில் மேம்படுத்துவதற்காக இந்த இயக்கம் உழைக்கும், அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கிறத அந்த அறிக்கையோடைய பிரதானமான முழக்கமாக வச்சு அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அதில் தொடங்கப்பட்ட நீதி கட்சியுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை திமுக ஆண்டு கொண்டிருக்கிறதுக்கு வரைக்குமான இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த தென்னிந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மக்களின் நலன் அடிப்படையாக கொண்டு திருப்பின ஒரு மிக முக்கியமான நிகழ்வா இருந்தது அந்த பார்ப்பனர் அல்லாதார் பிரகடனம், பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை அறிக்கை. அங்கிருந்து அந்த தொடங்கின அந்த அரசியல் இயக்கத்தின் முதல் தலைவராக இருந்து தென்னிந்தியாவுடைய இன்றைய வரைக்குமான அரசியலுக்கு வழிகாட்டிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் சார் பி.டி. தியாகராயர். அவருடைய நினைவு நாளில் அவரை நினைவு கூர்ந்துட்டு நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். இது முச்சந்தி, நான் உங்கள் பன்னீர் பெருமாள். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 2வது கட்டமான தேர்தலுக்கு காத்து கொண்டிருக்கிற மேற்கு வங்கத்தில் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. என்னன்னா, இங்கே எப்படி மகளிருக்கான உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்து இப்போ அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அது 2000 ரூபாயாக கொடுக்க போகிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கோ, அதே போல் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, மேற்கு வங்கத்தில் 3000 ரூபாய் மாதம் மகளிருக்கான தொகையாக கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டினுடைய ஒரு நலத்திட்டம் தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் ஃபாலோ பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அல்லது மகளிருடைய விடியல் பயணமாக இருக்கட்டும், இது அதே போன்று மகளிருடைய உரிமை தொகையாக இருக்கட்டும், இது தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் ஃபாலோ பண்ணப்படுறதுன்றது தமிழ்நாட்டினுடைய அரசியலை மற்ற மாநிலங்கள் உற்று கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால் கொடுக்குற இம்பேக்ட் என்னன்றதை மற்ற மாநிலங்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இதனுடைய செய்தியிலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பாக தமிழ்நாடு எப்பொழுதும் பெண்கள் சார்ந்து, பெண் பிள்ளைகள் சார்ந்து, மகளிர் சார்ந்து பல நலத்திட்டங்களை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு பெண் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போனால் 1000 ரூபாய்னாங்க. வெறும் பெண்களுக்கு மட்டும்தானா, பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னும் போது இல்லை, அது ஆண் பிள்ளைகளுக்கும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மற்ற மாநிலங்களும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான செயல் திட்டங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பாஜகக்காரங்க தமிழ்நாடு குறித்து அவங்க பேசுகிற பாஜக, ஆர்எஸ்எஸ், அவங்க சார்பான அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள்லாம் பேசுகிறது இலவசம் கொடுத்து மக்களை கெடுக்கிறாங்க. இவங்க தேர்தல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரியான அறிவிப்புகளை அறிவிக்கிறாங்க. இந்த ஒரு உபபாத்தியான ஒருத்தர் உண்டு, அவர் பாஜகக்காரர் தான், பாஜக பொறுப்பில் இருக்கார். அவர் இந்த இலவசங்களுக்கு எதிராலாம், இந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கு எதிராலாம் வழக்கமாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடத்திட்டு இருக்கிறதே அவர் தான். ஊர் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கக்கூடிய பாஜக இங்கேருந்து காப்பி அடித்து மகாராஷ்டிராவில் இதே மாதிரி நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கொடுத்தாங்க, அவங்களால கொடுக்க முடியல. இதே அப்படியே காப்பி அடித்து பீகார் எலெக்ஷனில் 10,000 ரூபாய் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் அவங்களால தொடர முடியல. ஆனால் தமிழ்நாடு அரசியல் குறித்தெல்லாம் பேசுகிறப்ப இந்த நலத்திட்டங்களுக்கு எதிராக இலவசங்கள் கொடுத்து மக்களை சோம்பேறியாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் இருக்குல்ல, அதை செய்யக்கூடியது எல்லாமே இந்த பாஜக ஆதரவாளர்கள் தான். ஆனால் அவங்களுடைய தேர்தல் யுக்திகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றுறதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே 1000 ரூபா வச்சு என்ன பண்ணிட முடியும்னு பல பாஜகக்காரங்க கேட்டாங்க. அண்ணாமலையே 1000 ரூபாலாம் ஒரு காசா அப்படின்னு கேட்டார். ஆனால் இன்றைக்கி நரேந்திர மோடி சொல்கிறாரு, மாதம் 3000 ரூபா, வருஷத்துக்கு 36,000 ரூபாய், 5 வருஷத்தில் 1,80,000 ரூபாய் கிடைக்கும். இதே தமிழ்நாட்டில் சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே போய் இந்த மாதிரி செயல்படுத்துறது, வாக்குறுதி கொடுக்குறத தேர்தலுக்கு மட்டும், அதாவது தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க, அடுத்த 2 மாதத்தில் நிப்பாட்டிடுவாங்க. தேர்தலுக்காக மட்டுமே இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய பாஜக தான் அதை தமிழ்நாட்டில் நிரந்தரமாகவே நலனிலிருந்து நீண்ட காலமாகவே செயல்படுத்தும் போது விமர்சிக்கிறாங்க. தொடர்ந்து பாஜக மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்கணும் அப்படின்றது பேசிகிட்டே தான் இருக்கும். குறிப்பாக புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில்
தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்பொழுது மூன்றாவதாக ஒரு மொழியை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு பரவலாக பேசப்பட்டுருக்கு. அதில் என்னங்க இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னும் போது இங்கே இருக்கிற காமன் பீப்புளாக சொல்லப்படுற அல்லது வலதுசாரி ஆதரவாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தப்பு ஒன்றும் இல்லையே இன்னொரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்னு பேசப்படும் போது நமக்கு இருக்கிற அதில் இருக்கிற அச்சத்தையும் நம்ம வெளியில் சொல்கிறோம். இல்லை அப்படி இல்லை, இது மூணாவது ஒரு மொழி வர வைக்கும் போது அங்கே இந்தியை தான் அவங்க திணிக்கிறாங்க, அதற்கு தான் இங்கே ஆசிரியர்கள் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா ஏற்கனவே 3 மொழி இருக்கிற பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய சிக்கலை பாஜக ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக என்னன்னா அங்கே வந்து ஏற்கனவே ஃப்ரெஞ்சு இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழும் இருக்குது. இப்போ என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சை வந்து தூக்கிட்டு ஃப்ரெஞ்சை நீக்கிட்டு அவங்க இந்தியை கொண்டு போயிட்டு கட்டாய மொழி ஆக்குறாங்க. நம்ம என்ன சொல்லி எதிர்த்தோமோ, என்ன அச்சத்தில் நம்ம அதை எதிர்த்தோமோ அதே விஷயத்தை தான் பாண்டிச்சேரியில் பாஜக பண்ணுது. அங்கே இருக்கிற ஏன் அங்கே ஃப்ரெஞ்சு மொழி அங்கே ஆதிக்கம் இருக்குன்னா அது ஃப்ரெஞ்சினால காலனியால் அரசால ஆட்சி செய்யப்பட்ட ஒரு மாநிலம். அதனால அந்த மாநிலம் வந்து அந்த யூனியன் பிரெஞ்சு பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. பிரான்ஸ் எலெக்ஷன் கூட இந்த யூனியன் பிரதேசங்களில் நடந்த செய்திகள்லாம் இருக்குது. அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரும்பப்பட்டு அந்த இப்போ தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்குமே இந்த மாதிரி அவங்க வந்து பிரெஞ்சு யூனியன் பிரதேசமாக இருந்ததுனால சில பண்பாட்டு ரீதியான சில வேறுபாடுகள் கூட இருக்குது. பாண்டிச்சேரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறத தாண்டி எங்களை ஒரு மாநிலமாக அங்கீகரிங்க, பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆனால் அதை எங்கேயுமே இப்போ பாஜகவுடைய ஆளுநர்களின் வழியாக பாஜக தான் அங்கே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. கடந்த முறை ஆட்சியை கவிழ்த்துட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் பாஜகவில் சேர்த்து கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. இப்படி முழுக்க பாஜகவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அந்த மாநிலம் இருக்கும்போது கூட அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கொடுக்கல. இப்போ 12 ஆண்டுகளாக மோடி அரசாங்கம் இருக்கிறப்பவும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே ஃப்ரெஞ்சு பேசக்கூடியவங்களும் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, அவங்க இங்கிலீஷ் தேவைப்படுது, 3 மொழி இருக்குது. ஆனால் அதில் ஃப்ரெஞ்சை எடுத்துகிட்டு இந்திய வைக்கிற வேலையை அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியுடைய எல்லைங்கிறது காரைக்காலில் இருக்குது, மாஹியில் இருக்குது, இப்படி பல இடங்கள்ல இருக்குது. அப்போ அங்கெல்லாமும் இவங்க இந்தியை தான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்க போகிறாங்க. ஆனால் விருப்பப்பட்டு நீங்கள் வந்து ஒரு மொழியை படிக்கிறது அப்படிங்கிறத தடுக்கிற வேலை தான் பாஜக பண்ணுது. இதில் பாஜகவுடைய இந்த செயல்பாடுகளை வந்து திமுக கண்டிச்சிருக்கு, போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மாநில அமைப்பாளர் சிவா சொல்லியிருக்காரு, முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி சொல்லியிருக்காரு, அதிமுகவுடைய மாநில அமைப்பாளர் அன்பழகனும் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்போ அதிமுகவுடைய தமிழ்நாட்டுடைய அதிமுக மோடி என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம்ங்கிற இடத்துல தான் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லை அங்கே மட்டும் கொஞ்சம் வந்து ஏதோ சுரணை வந்த மாதிரி அங்கே இருக்கிற அதிமுக காரங்க வந்து அதை எதுக்குறாங்க. அது ரொம்ப நல்லவும் செய்தியும் கூட நமக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற அதிமுகவினர் இதே போன்ற ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தால் எவ்வளவு வாய் மூடி அமைதியாக இருக்கிறாங்கன்றத கடந்த கால திட்டங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பாண்டிச்சேரியுடைய கலாச்சாரமும் அல்லது பண்பாடும் தமிழ்நாட்டினுடைய வேறுபாடுகள் பட்டு இருந்தாலும் மொழி வாரியாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உணர்வு கொண்ட ஒரு மாநிலமாக தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி அங்கே இந்தி திணிப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாநிலத்தில் இருக்கிற மாற்று கட்சியினர் கூட அதை எதிர்த்து குரல் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. திமுக இதை எதிர்த்து போராட்டம் செய்யும் அப்படின்றத மாநில பொறுப்பாளராக இருக்கிற சிவா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது இப்படி இருக்க எப்பயுமே வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு அரசியல், ஒரு முற்போக்கான அரசியல் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாகவே தமிழ்நாடுடைய அரசியலில் வந்து பல காமெடிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக தாவேக்கா கட்சி அப்படின்னு ஒன்று துவங்கின பிறகு தமிழ்நாட்டில் பல அறிவுஜீவிகள் புதுசான அறிவுஜீவிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. உதயநிதி வந்து 2 தொகுதியில் நிற்கிறார் அப்படின்ட்டு ஒரே தொகுதி பேரை மாற்றி சொன்ன அறிவுஜீவியாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய அண்ணன் சொந்த பணத்தை தான் உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு பெண்மணி கதறினதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரியான அறிவுஜீவிகள் எல்லாம் இந்த தாவேக்கா உருவான பிறகு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்னென்னா இப்போ அவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு நிறைய கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா எங்கள் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டார்னா இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு ஆசையின் பேரில் கூட அவங்க பண்ணுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து அமைச்சரவையினுடைய ஒரு பட்டியலை ஒரு கார்டாக ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அது ஃபேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபேக்காகவே இருந்தாலும் கூட அப்படி ஒரு கார்டு வந்தது இல்லை, அப்படி ஒரு ஐடியாவில் அவங்க இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே போல் இப்போ ஒரு கார்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மே 5ஆம் தேதி விஜயினுடைய பதவி ஏற்பு நாள் அப்படின்னு போட்டு ஒரு கார்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. என்னன்னா விஜய் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிடறாரு, 5
5ஆம் தேதி பதவியேற்பு விழா நடக்குது. அந்த பதவியேற்பு விழாவை வந்து புக் மை ஷோ டிக்கெட்டில் வந்து 10,000 ரூபா போட்டு விற்றுருக்கானுங்க. இது ஃபேக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஃபேக்காக இருந்தாலும் இப்படி ஒரு மனநிலையில் தான் தாவேகாவினர் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தேர்தலுடைய ரிசல்ட் வரைக்கும் கூட அவங்களால காத்திருக்க முடியல. நேற்றுலேருந்தே அவங்க தேர்தல் முடிஞ்ச மறுநாள்லேருந்தே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டார், அண்ணனுடைய அந்த ஃபோட்டோ வச்சு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரியான கார்டெலாம் போட்டு பரப்ப ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கூட அவங்களால பொறுக்க முடியல. ரிசல்ட் வந்தால் என்ன நடக்கும்ன்றது நமக்கே தெரியும். இன்னொன்று அரசியலை உற்று நோக்கிற ஆய்வாளர்கள் அல்லது அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பல பேருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு அஃபெக்ட் இருக்குது. என்ன ஆகுன்றத விஜய் அவர்கள் அன்றைக்கி வந்து பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு தாவேக்கால இருக்கிற இளம் பெண்களையும் ஆண்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களை எழுதுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா சில இடங்களில் வந்து அப்பா வந்து திமுக ஓட்டு போட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கையை கடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பையன் வந்து எங்கள் அப்பா திமுக ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்கிறதால வெளியில் படுக்க வச்சுட்டு அதை வீடியோ எடுத்து ஒரு புலகாயுதம் அடைகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. தன்னை நம்பின ஒரு தலைவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றினா அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லப்படுது. பார்ப்போம் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதுனா என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கலாம். இல்லை, தாவேகாவினருடைய இந்த நிலைக்கு காரணம் வந்து சில தொடர்ந்து இன்னும் அவங்கள அந்த மாயைக்குள்ளேயே வச்சு நம்ப வச்சுட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் தான். தமிழ்நாட்டில் ஓட் பர்சன்டேஜ் பெருசாக ஒன்றும் கூடவே இல்லை. சென்னையில் 4000 பேர் தான் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க. பல மாவட்டங்களில் தொகுதிகளில் ரொம்ப குறைஞ்சிருக்கு, சில மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு. ஆனால் எங்கேயுமே ஒரு பெரிய அளவிலான வாக்கு சதவீதம் கூடலை. ஆனால் பெரிய அளவில் வாக்கு அந்த சதவீதம் கூடியிருக்கு, எண்ணிக்கையாக கூடலை. பெரிய அளவில் வாக்கு சதவீதம் கூடுனதாகவும் அது விஜய்க்காகத்தாம்னு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மீடியாக்களில் வேலை பார்த்த மூத்த பத்திரிகையாளர்களே வந்து உட்கார்ந்து இன்னும் ஒரு தவறான கருத்துக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. பெருசாக தாவேக்காரங்க எதிர்பார்த்தது சென்னையிலேயே பெரிய அளவில் ஓட்டு வந்து குவியலை. அவங்க வந்து திருச்சியில் அவர் வந்து போட்டி போட்ட திருச்சியிலையும் பெரிய அளவில் வாக்குகள் குவியலை. பாமக அன்புமணிக்கா ராமதாஸுக்கா இல்லை எடப்பாடி பழனிசாமி இப்படி சில உள்ளூர் ஃபேக்டரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முட்டல் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி அங்கே வழக்கம் போலவே இந்த 87% 90%ங்கிறது தமிழ்நாட்டிலே அதிக அளவில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் வாக்குப்பதிவாகிறது காலங்காலமாக நடக்கிறது. ஏன்னா அவங்க கிராமமாக கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சுருவாங்க. பெரிய கன்னியாகுமரியில் 73% தான் சிறுபான்மையினர் ஓட்டு முழுக்க விஜய்க்கு போகுதுன்னு சொன்னாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று பாளையங்கோட்டை, அங்கே 68% தான். வெறும் 1,77,000 ஓட்டு தான் பதிவாயிருக்கு. இப்படி டேட்டா முழுக்க வேற ஒன்றாகவும் இந்த மீடியாக்களில் உட்காந்து விஜய் ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் ஏமாற்றி பிம்பங்களை உருவாக்கி இந்த மாதிரி டிக்கெட் விற்கிறாங்கல்ல, இவங்களுக்கும் ஏதோ கான்ட்ராக்ட் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா விஜய் பிரச்சாரத்தின் போது இதே மாதிரி 4000 பேர் தான் அப்படின்னோட பாஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் சொல்லி அதை 2000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. அதில் டூப்ளிகேட் பாஸ் போட்டு ஒரு பாஸுக்கு 2 பேர் போகலாம்னு சொல்லி 4000 ரூபாய்க்கு விற்றதெல்லாம் இதே விஜய் ரசிகர்கள் பேட்டி கொடுத்து நம்ம பார்த்தோம். இப்படி டேட்டாக்களுக்கு தரவுகளுக்கு நேர் எதிரான கருத்துக்களை இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து உளர்றாங்க. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியில் அவங்க உளர்றதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க இந்த பெரிய பெரிய மேதைகள், காந்தியவாதிகள் இவங்களே தவறான தகவல்களை பேசுறது தான் அவங்கள இப்படியெல்லாம் பேச வைக்குது. அப்போ விஜய் ரசிகர்கள் ஏதாவது விபரீதங்களில் ஈடுபடுறாங்கன்னா அதுக்கு இப்படி தப்பான தரவுகளை தப்புன்னு தெரிஞ்சே பேசின இவங்க எல்லாருக்கும் தான் அதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது கட்டாயம். இன்னொன்று தகவல் என்னன்னா, ஆனந்த் அஜித் தான் அவர் பேர், தாவேக்காவை சேர்ந்த ஆனந்த் அஜித். அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. உளவுத்துறை அவருக்கு தகவல் கொடுத்துருச்சு அப்படின்ட்டு. என்னன்னா, எப்படிங்க உளவுத்துறை தகவல் கொடுத்துன்னா, கட்டாயம் திமுக தூக்குது, உளவுத்துறை எல்லாமே வந்து சொல்லிடுச்சு, தாவேக்கா தான் வெற்றி பெறுது அப்படின்ட்டு ஓப்பன் ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு. வந்துட்டோம்ல நாங்க. எங்கங்க வந்தீங்க? எலெக்ஷன் இப்ப நீ பாக்க உங்களுக்கு கட்சியில BLA BLO அவங்கலாம் இருப்பாங்கல்ல. BLA BLO வரும் இங்க. எனக்கு ISல இருந்தே போன் வந்துச்சு. நீங்க வாங்க பேசுவோம். ISனா காவல்துறையோட உளவு பிரிவு. உளவுத்துறை ரிப்போர்ட்ல வந்திருக்கீங்க நீங்க. என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் எடுத்துட்டு அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்கால பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்களா நீங்க? உங்களுக்கு ஆசை இருக்கலாங்க, உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம், ஜெயிக்கணும் என்ற ஆசை, அந்த வெறி, உத்வேகம் எல்லாம் இருக்கலாம். நடக்கணும்.
ஓட்டு விழுந்திருக்குது வரலாறு காணாத அளவுக்கு. எதுக்கு வரலாறு காணாத அளவுக்கு எதுக்கு எனக்கு தெரியல உளவுத்துறை யார் கண்ட்ரோல்ல இவங்களுக்குலாம் முதல்ல உளவுத்துறைனா என்னன்னு தெரியல. அன்னைக்கு என்னன்னா ஒரு அம்மா சொல்லுது, நான் வந்து எடப்பாடியோட சேர்ந்ததுனால ஐபி என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. நம்ம ஐபி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. உளவுத்துறையில ஐஎஸ்சி கியூ பிரான்ச் இவன்ட்ட யாரு சொன்னா ஒண்ணுமே தெரியாம இவங்க சிங்கப்பூர் சித்தப்பா மாதிரி படம் வந்து சிங்கப்பூர்ல எங்க சித்தப்பா பார்த்துட்டாரு பிளாஸ்ட்னு சொன்ன மாதிரி உளவுத்துறையிலே என்ன சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னா அது என்னடா உளவுத்துறை அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. அதே மாதிரி இன்னொன்று, இந்த தேர்தல் நேரத்தில் நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து டிக்கெட் புக் பண்ணி வந்ததா சொல்லப்படுது. அதிகமாக வெளிநாடு போன இந்த நீங்க சொன்ன அந்த புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர் டெல்டா, அப்புறம் கன்னியாகுமரி, இவங்க தான் அதிகமா ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க. அவங்களே வரல, எந்த தகவலும் இல்லை. அங்கேயும் ஓட்டுப்பதிவு அதிகமா கன்னியாகுமரி 73% தான். ஆமா, ஓட்டுப்பதிவு அதிகமா நடந்ததெல்லாம் இங்க. இப்ப பெங்களூர்ல இருப்பாங்க, கிருஷ்ணகிரிக்காரங்க எல்லாம் பெங்களூர்ல போய் வேலைக்கு பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் வண்டி பிடிச்சி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. தப்பா, அதாவது உண்மையிலே வந்து தப்பான தகவல்கள் கொடுத்து அந்த அப்பாவிகளை வழிநடத்தக்கூடிய மூளை செலவை செஞ்சு தவறான பாதைக்கு வழிநடத்துறது இந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவுக்கு சென்ற 7 எம்பிக்களுடைய அந்த பதவி, எம்பியினுடைய பதவியை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி தரப்புல இருந்து ஒரு மனு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை வந்து நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன், துணை ஜனாதிபதியாக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதை வந்து நிராகரிச்சிருக்காரு. அவங்களுடைய பதவியை அப்படியே தொடரட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. எப்படின்னா, பாஜகவில் ஆட்கள் இல்லாத அல்லது மற்ற கட்சியிலேருந்து தொடர்ந்து இது போல் காசு கொடுத்தோ அல்லது அவங்கள மிரட்டியோ தன்னுடைய கட்சிகளில் சேர்க்கிறத நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பல கட்சிகள்லேருந்து போனதை நம்மளால் பார்க்க முடியுது. அது இப்போவும் தொடர்கிறது. ஆம் ஆத்மி தன்னுடைய அரசியலுடைய பயணத்தில் வந்து இது போல் பல சிக்கல்களை சந்திட்டே இருக்குது. அவரும் தன்னுடைய கேஸில் மதுபான கொள்கையினுடைய அந்த வழக்கில் கூட அவரும் இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மியினுடைய தலைவராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த நீதிபதி மீது நம்பிக்கை இல்லை, ஒரு சார்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஆம் ஆத்மியினுடைய கட்சிக்குள்ள பல சிக்கல்களில் ஏற்பட்டுட்டே இருக்குது. அதை ஆம் ஆத்மியும் சரி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்றதா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் என்னன்னா, அந்த 7 எம்பிக்களுமே வந்து ராஜ்யசபா எம்பிக்கள். இவங்க மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்களே கிடையாது. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள்லாம் ஆம் ஆத்மியில தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள தேர்ந்தெடுத்தவங்க வேற இடத்துல இருக்கிறப்ப இவங்களை எப்படி இவங்க வந்து தார்மீக அடிப்படையிலேயே இவங்களை பதவி விலக கூறுறதா யதார்த்தமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த 7 பேர் குறித்து அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி மெம்பர்ஸுக்கும் மக்களுக்குமே நிறைய அதிருப்தி இருக்குது. அதனால தான் அந்த எம்பிக்களில் ஒருத்தரான ஹர்பஜன் சிங் வீட்டில் போய் துரோகின்னு எழுதி போட்டிருக்காங்க. இவர் அவங்கெல்லாம் கூப்பிட்டு போனார் ராகவ் சாதா, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ மக்கள் அவங்கள பின்பற்றக்கூடியவங்க, இவங்களை இவ்வளவு நம்பினவங்க எல்லாருமே இவங்ககிட்டருந்து விலகி இருக்காங்க. இவங்க பாஜக கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கட்சிகளை உடைக்கிறதும் கூட சேர்த்துக்கிறதும் அவங்களுடைய வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அது இன்னும் தொடருது அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுபோல் பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சமூக வலைதளங்கள் பக்கங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.